போன வாரம் முழுவதும் இந்த சீரிய ஆவிகளை பற்றிய ஒரு பைபிள் ஸ்டடி போல் நம்ம பேசிக்கொண்டே வந்தோம். அப்புறம் அதாவது அது போன ஆன்லைன் ப்ரேயர்லேருந்து தொடங்கி இந்த ஆன்லைன் ப்ரேயரில் நம்ம வந்து அதாவது போன ஃப்ரைடேயோட அதனுடைய கிரியைகளை பற்றி பேசி கொண்டு வந்து முடித்தோம். இப்போ ஆண்டவரே இந்த ஆன்லைன் ப்ரேயரில் இதுக்காக ஜெபிக்கும்போது ஆண்டவர் காண்பித்த உணர்த்தின அருமையான வசனம். இப்போ ஏன் நான் இதை டீட்டெயிலாக பேசுகிறேன்னா, நேற்று வரல பாருங்கள் நீங்கள், அதனால இதை நான் பேசுகிறேன். அப்போ 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் 1 ராஜாக்கள் 20:22 நாங்கள் வாசிக்கும்போது நீங்கள் பாருங்கண்ணே பைபிளை. ரைட், வாசிங்க. பின்பு அந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் போய் உம்மை பலப்படுத்திக் கொண்டு நீர் செய்யத்தக்கது இன்னதென்பதை கவனிச்சு பாருங்க. மறு வருஷத்துல சீரியாவின் ராஜா உமக்கு விரோதமாய் வருவான் என்றார். இப்போ சீரிய ராஜாவை முறியடித்து துரத்தியாச்சு. லட்சக்கணக்கான ஆட்கள் அதில் அவுட்டு. ஆண்டவர் ஜெயம் எடுத்தார். ஆனால் தீர்க்கதரிசிக்கு ஒரு வெளிப்பாடு வருது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் ராஜாவிட்ட எச்சரிக்கையாக சொல்லு. என்னன்னா, அந்த வசனத்தில் நீ போய் ராஜாவை பார்த்து சொல்கிறாரு, ஆகாப்பை பார்த்து, நீ வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துடாதப்பா, நீ வந்து உன்னை போய் பலப்படுத்திக்கோ, உன்னை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கொள்ளு. அது மட்டும் இல்லை, அதில் பாருங்கள், நீர் செய்யத்தக்கது இன்னது என்பதை கவனித்து பாரு. இன்னும் என்னென்ன செய்யணும், எந்தெந்த ஏரியாவை ஸ்ட்ரென்தன் பண்ணணுங்கிறத கொஞ்சம் கவனி. கர்த்தருடைய பிள்ளைகளை கவனித்து பாரு. அப்போது இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினால இதை தான் ஆன்லைன் ப்ரேயரில் மையமாக வச்சு இப்போது நம்ம இந்த வாரத்தில் நம்மளை பலப்படுத்தி கொள்ள ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா அந்த சத்துருவை திரும்ப ஒருவேளை தலை தூக்கி வருவான் என்றால் அவனை அந்த நேரத்தில் போய் நம்ம அதை ஃபாஸ்டிங் பிரேயரை போட்டு அதை போட்டு இதை போட்டு சில நேரத்தில் பாருங்களேன், பிசாசு பிடிச்சிட்டு அந்த பிசாசு அலைகழிக்கும் போதெல்லாம் விட்டுருவாங்க. அது ரொம்ப க்ரானிக் ஆகி அந்த பிசாசு வீட்டெல்லாம் வேதனைப்படுத்தி சஞ்சலப்படுத்தின பிறகு இப்போ இதுக்கு என்ன செய்யணும்னா, உபவாசம் பண்ணி நான் உபவாசம் பண்ணுறேன் பாஸ்டர் பிரதர், நான் வந்து இந்த வாரத்தில் உபவாசம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்க, அந்த பிசாசை துரத்துங்கன்னு சொல்லுவாங்க. சரி, ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், நான் என்ன சொல்ல வரேன்னா, வருமுன் காப்போங்கிறது தான் ரொம்ப முக்கியம். பிரச்சனை வர்றதுக்கு முன்னால் அது வரப்போகுது என்பதை அறிந்தால் அல்லது யாராவது அறிவித்தால் அதை நம்ம அசட்டையாக எண்ணாமல் நம்ம பலப்படுத்தி கொண்டால் அந்த சத்துரு ஒருவேளை தலை தூக்குவானால் அவனை ஜெயிக்க நமக்கு எளிதாக இருக்கும். அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாரு. அந்த வகையில் ஆன்லைன் ப்ரேயரில் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்ற வசனத்தின்படி கர்த்தரில் பலப்படுவது எப்படி, அவருடைய சத்துவத்தில் வல்லமையில் பலப்படுவது எப்படி என்று நேற்று நான் பேசினேன். சரியா? அப்படி பலப்படுத்தி கொண்ட மனிதனாகி தாவீதனுடைய அவனுடைய லைஃப்பில் அவனை கர்த்தர் அவன் எப்படி தன்னை பலப்படுத்தி கொண்டான் என்பதை குறித்து பேசி கொண்டு வந்து, அதாவது இரவு 12:30 மணிக்கு, அதாவது இன்றைக்கு அதிகாலை 12:30 மணி 12:35க்கு தாவீது கர்த்தர் சில நெருக்கங்களை அவன் லைஃப்பில் அனுப்பி வனாந்தரத்தில் கர்த்தர் அவனுக்கு பயிற்சி கொடுத்து வனாந்தரத்தில் பரீட்சை வச்சு அந்த பரீட்சையில் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அது அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸு. அந்த எக்ஸ்பீரியன்ஸு இவனுக்கு வனாந்தரத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லப்போனால் அவனுடைய பிரதர்ஸுக்கும் தெரியாது, ராஜாவாகிய சவுலுக்கும் தெரியாது. அதனால் சவுல் வந்து, நான் கோலியாத்தை முறியடிக்க போட்டானே, எப்பா நீயோ இளைஞன் அவனோ போர் வீரன். எவ்வளோ கம்பேர் பண்ணுறா பாருங்கள். சவுல், நீயோ சின்ன பையன், சின்ன தம்பி, அவரோ போர் வீரன். அப்புறம் உனக்கு யுத்தத்தில் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, அவனோ சிறு வயதுலேருந்தே யுத்த வீரன். கம்பேர் பண்ணுறா பாருங்கள் சவுல் தாவீதை. அப்போ தான் அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறாருன்னு நேற்று இரவு பேசினது.
அதாவது இன்றைக்கு அதிகாலை பேசணும் ஞாபகம் இருக்கும் இல்லை ராஜா. கரடி வந்தது, சிங்கம் வந்தது, அதன் வாயில் இருந்த நான் பின்தொடர்ந்து போய், அதில் ஆண்டவர் நல்ல ஒரு ரெவலேஷனை பேசினார் ஆண்டவர். நான் பின்தொடர்ந்து போய் அந்த வாயில் இருந்த என்னுடைய ஆட்டை நான் மீட்டு உயிரோடு பிடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்வார். அப்போ தான் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸு தெரியுது. வனாந்தரத்தினுடைய ரகசியம் அன்னைக்கு தான் தெரியுது. கர்த்தருடைய பிள்ளைகளை, எனக்கு இந்த வனாந்தரத்தின் ரகசியம், த சீக்ரெட் ஆஃப் தி வில்டர்னஸ் அப்படின்னு பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கார். இந்த வனாந்தரத்துக்கு ஏன் நான் உன்னை அனுப்புகிறேன், வனாந்தரத்தில் என்னென்ன காரியம் இருக்குன்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கார். இப்போ அன்னைக்கு தான் தாவீது சொல்கிறான், நான் யார் தெரியுமா, நீங்கள் பார்வைக்கு நான் இளைஞன், உங்கள் பார்வைக்கு ஆடுகளுக்கு பின்னால் போய்கொண்டு இருக்கிறவன், ஆனால் ராஜாவின் பார்வைக்கு நான் யுத்தத்தில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு ஆள், அந்த சிங்கத்தை போல் ஒரு கரடியை போல் இருப்பான், நான் ஈஸியாக வென்றுருவேன்னு சொல்கிறான். அதோடு நேற்று என்னுடைய செய்தியை முடித்து கொண்டு நம்ம இன்றைக்கு காலையில் ஜெபம் பண்ணி முடித்தோம். இந்த அனுபவம் பிரியமானவர்களே, நம்மை கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்துக்காக, எனக்கு கொஞ்ச நாளாகவே ஒரு சில வாரங்களாகவே ஆண்டவர் அடிக்கடி என் சிந்தையில் போட்டு கொண்டு இருக்கிறார், என் ஜனங்களுக்கு திட்டங்களை குறித்து, பிளான்ஸை குறித்து பேசுன்னு. கர்த்தர் சித்தமான வருகிற வாரத்தில் பேசுவோம். இந்த தாவீதுக்கு ஏன் ஆண்டவர் இந்த வனாந்தரத்தில் இந்த நெருக்கங்களையும் உபத்திரவங்களையும் அவர் கொடுக்குறாருன்னா, அவனை யுத்தத்துக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்துறதுக்காக, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே சில யுத்தங்கள் இருக்கும், உங்கள் சிந்தையில் சில யுத்தங்கள் இருக்கும், உங்கள் குடும்பத்தில் சில யுத்தங்கள் இருக்கும். சரியா? யுத்தங்கள்னோட கத்தி கம்போடு போய் நிற்கிறது, இந்தியா பாகிஸ்தான் அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாதீங்க. அது உலக பிரகாரமான யுத்தம். அப்போ ஆன்மீக யுத்தம்னு இருக்குது. அதான் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனை என்பதை 1000 முறையாவது நம்ம கேட்டுக்கிறோம். சரி, இந்த அனுபவங்களே சிலர் வேணாம்ப்பா, வேணாம் வனாந்தரை பற்றி பேசாதீங்க, நீங்கள் கொஞ்சம் வயல்வெளியை பற்றி பேசுங்க, ஸ்டில் வாட்டரை பற்றி பேசுங்க, ப்ராஸ்பரிட்டியை பற்றி பேசுங்க, பிளெஸ்ஸிங்கை பற்றியே பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் அது ரொம்ப ஈஸி அது பேசுகிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் உங்களுக்கு பாரத்தோடு சொல்கிறேன், ஒரு மனிதன், அதாவது பாருங்கள், சின்ன ஒரு பெட்டி கடை வைக்கிறார். ரொம்ப சிம்பிளாக நம்ம ஊர் ஸ்டைலில் பேசுகிறேன். சின்ன ஒரு பெட்டி கடை வைக்கிறார். அந்த பெட்டி கடைக்கு வாடகை கொடுக்க கூட அவருக்கு வழி இல்லாமல் இருக்கும்போது அந்த வியாபாரத்தை தொடங்குறாரு. ஆனால் 4 மணிக்கே போய் அதுக்குரிய பல சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து அதை வச்சு அவர் ஜெபம் பண்ணி அதிலேருந்து ஒரு காணிக்கை எடுத்து ஊழியர்களுக்கு சபைக்கு கொடுத்து இப்படியே ஜெபம் பண்ணி அந்த இடத்த வாங்குவார். அந்த இடம் தனக்கு சொந்தமானவுடனே கொஞ்சம் பேங்க்கில் லோனை போட்டு ஒரு கட்டடம் கட்டுவார். அந்த கட்டடத்தை கட்டி அழகானபடி ஒரு பெரிய ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் என்ன சொல்கிறது, சூப்பர் மார்க்கெட் மாதிரி வடிவமைப்பார். அது நல்ல கவனிங்க, அநேகருக்கு அந்த காரியம் தெரியாது. திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது அந்த கடையை அவர் திறக்கிறான்னு வைங்களேன், உடனே நம்ம ஆட்கள், நான் பார்த்து பெட்டி கடை வச்சுட்டு இருந்தாருப்பா, பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டு வச்சுருக்காரு. ஆமாம், பணம் கொஞ்சம் நெஞ்ச பணமா அப்படின்னு. ஆனால் அந்த ஆளை கேட்டால் சொல்வார், நான் அந்த பெட்டி கடைக்கு வாடகை கொடுக்க வழி இல்லாத காலத்திலேயே என் ட்ரீம், என்னுடைய கனவு, உலக பிரகாரமானு சொல்கிறது என்னுடைய கனவு, இதில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டை நான் உருவாக்கணும்னு. அதான் நம்ம சொல்கிறோம் விஷன், தரிசனன்றோம். அப்போது இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், சில நெருக்கங்கள், சில அனுபவங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, டாக்டர் மாரிஸ் செருலோ என்ற ஒரு பெரிய தேவ மனிதர் அமெரிக்காவில், அவர் பார்த்தீங்கன்னா அவர் வயதான காலம், அவர் கர்த்தருக்குள்ளே மரித்தார். அவர் பல வருஷத்துக்கு முன்பாக நம்ம சென்னை மெரினா கடற்கரையில் ஒரு நாள் மட்டும்தான் அவர் ஒரு தேசத்துக்கு போனார்னா, அதாவது 5 நாள் த ஸ்கூல் ஆஃப் இவாஞ்சலிசம், அதாவது சுவிசேஷ பாடசாலை என்பது சுவிசேஷத்தை எப்படி அறிவிக்கணுங்கன்னு 5 நாள் கான்ஃபரன்ஸ் நடத்துவார். ஆனால் ஒரே ஒரு நாள் தான் ஈவினிங் குர்சைட் நடத்துவார். சென்னை மெரினா கடற்கரையில் நடந்தபோது அவர் சொன்ன வார்த்தை என்னால் மறக்க இயலாது. ஐயா, ஊழியம்தான் அனுபவம், அனுபவம் தான் ஊழியம்.
இன்னொரு முறை சொல்கிறேன், அனுபவம் தான் ஊழியம், ஊழியம் தான் அனுபவம். அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆடிட்டர் இருக்காருன்னா, புதுசாக படிச்சுட்டு வர ஆடிட்டர் உண்டு, 25 வருஷம் ஃபீல்டில் இருக்கிற ஆடிட்டர் உண்டு. அப்போது அவர் 2 பேரும் ஆடிட்டர் தான். ஆனால் அவர் ஜூனியர், அவர் சீனியர்வாங்க. ஆனால் சீனியருக்கு அப்படியே அவர் எந்த ஒரு புக்கும் பார்க்க மாட்டேன், டக்கு டக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். காரணம் எக்ஸ்பீரியன்ஸு. அப்போ இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஏதாயிலும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு, மனம் திரும்பின பிறகு, ஏன் பரிசுத்தாவின் நிறைவை பெற்ற பிறகு, உங்கள் லைஃப்பில் ஏதாகிலும் ஒரு ஸ்ட்ரகிள், ஏதாவது ஒரு அப்டக்கல்ஸ், ஏதாவது ஒரு ட்ரிபுலேஷன், இல்லை ஏதாகிலும் உங்களுக்கு ட்ரபிள்ஸ் வருதுன்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுறாரு. ஆமென். கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். இதுதான் ஏன் பைபிள், இதுதான் பைபிள். அதே நேரத்தில் எப்போவுமே 2 பகுதி நான் சொல்லிக்கிட்டு வருவேன். நாமவே போய் சோதனையில் சிக்கிக்கிட்டு கடைசியில் ஆண்டவர் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தாருன்னு சொல்லிடாதீங்க. ஆண்டவர் நம்மை நடத்துறதுக்கும் நாம போய் நான் மாட்டப்படுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அது வேறு சப்ஜெக்ட், அப்புறம் பேசுகிறேன். இப்போ நேற்று நான் சிங்கம் கரடியை பற்றி பேசினேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கெயின் பண்ணுறாரு. இன்னொரு காரியம் பாருங்கள், 1 சாமுவேல் 18:9 வாசிப்போம். 1 சாமுவேல் 18 முதற்கொண்டு, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, வாசிங்க. அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். அந்நாள் முதற்கொண்டு தாவீதை சவுல் காய்மகாரமாக பார்க்குறான். காய்மகாரமாக பார்க்குறான்னு சொன்னால் அதுக்கு இன்னொரு வார்த்தையில் அந்த ஜெல்லசி ஸ்பிரிட்டு, பொறாமையான பார்வையோடு பார்க்குறான், எரிச்சலான பார்வையோடு பார்க்குறான். அந்நாள் முதற்கொண்டு அப்படின்னு தொடங்குது அந்த வசனம், அப்படி தானே? அந்த வசனத்தை பாருங்கள், 9ஆம் வசனம். அந்நாள் முதற்கொண்டு, எந்நாள் முதற்கொண்டு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், அதுக்கு முந்தின வசனத்தில் தாவீது கோலியாத்தை கொன்றதுனால பைபிளில் பாருங்கள், அந்த ஸ்திரீகள் 7ஆம் வசனம் வாசிப்போம். 7ஆம் வசனம். அந்த ஸ்திரீகள் ஆடிப்பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறைமுறைமாய் பாடினார்கள். அவங்க பாடுறாங்க. ஸ்திரீகள்லாம் கொஞ்சம் கவனிங்க, ஸ்திரீகள்லாம் கொஞ்சம் தயவுசெய்து கவனிங்க. பைபிளில் ஸ்பெசிஃபிக்காக ஆவியான எழுதி வச்சிருக்கிற ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000 பேர் தான்ப்பா. ஆனால் அந்த தாவீது பாருங்கள், திடீர்னு வந்தான், 16000 பேரை கொன்றதுக்கு அடையாளமாக முறையாக பாடினாங்க. இன்னொரு முறை அந்த வசனத்தை போடுங்க ஸ்க்ரீனில். பைபிளில் அழகாக பண்ணியிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளை முறையாக பாடுறாங்க, முறையாக திரும்ப பாடுறாங்க. பாடின உடனே பைபிளில் வாசிக்கிறோம், அந்த சத்தத்தை இந்த சவுல் கேட்டபோது அவன் சொல்கிறான், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம்தான் அவனுக்கு குறைவாக இருக்குது, அது வேறு ஒன்றும் இல்லை, அந்த ராஜாவுடைய சீட்டு மட்டும்தான் அவனுக்கு பாக்கி இருக்குது, மற்றதெல்லாம் அவன் கையில் போயிருச்சின்னொன்னே அவனை அறியாமலே அந்த 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 சவுலுக்குள்ள ஒரு எரிச்சலின் ஆவி, பொறாமையின் ஆவி தலை தூக்க ஆரம்பிக்கிறது. இதுக்கு யார் காரணம்? இந்த ஸ்திரீகள் சும்மா இருக்காம, அதாவது புகழ்ந்து பாடுறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தரை தான் புகழணும். அது நிறைய பேருக்கு பிடிக்காது. அதாவது அதை இன்னொரு வேர்டில் சொல்லிட்டா, இதை நம்ம டீசெண்டாக என்கரேஜ்மெண்ட்டுன்றோம், உற்சாகப்படுத்துகிறதுன்றோம். இப்போ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பெரிய லீடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக, பாஸ்டர் உங்கள் செய்தி நல்லா இருந்தது பாஸ்டர், அப்படியா, ப்ரைஸ் காட், ஆமென், க்ளோரி டு காட் அப்படின்வாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. அதுக்கு மேலே பேச மாட்டாங்க. கொஞ்சம் அப்படியா சொல்கிறீங்க, நல்லா இருந்ததா, சும்மா சொல்லாதீங்க. என்ன நல்லா இருந்தது, சும்மா சொல்லாதீங்க. நீங்கள் கேட்கவே இல்லையே, எப்போ கேட்டீங்க, இல்லை சும்மா சொல்லாதீங்க. எப்படி நல்லா இருந்தது சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்லுங்கள், இன்னொரு முறை சொல்லுங்கள் பார்க்கலாம். இது அதாவது இதுக்கு மேலே நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? சிலர் இந்த புகழ்ச்சி, தற்புகழ்ச்சியை நாடாதடா அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியணும். அதனால் உலகம்தான்யா, உலகத்துக்கும் ஊழியத்துக்கும், உலகத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. உலகத்தை கொண்டு வந்து சபைக்குள்ளே திணிச்சிக்கிட்டு என்ன சூப்பராக அவர் பாடிட்டு போய் உட்காருவார், இவர் வந்து என்ன பாட்டு, அதை நான் சொல்கிறேன், நம்ம சென்னை பாஷை, கலக்கிட்டீங்க பிரதர், சான்ஸே இல்லை பிரதர்.
இந்த மாதிரி பேசாதான் அவன் ஏற்கனவே குடும்பத்தை கலக்கிக்கிட்டு கிடக்கான். என்ன சொல்கிறீங்க? ஏற்கனவே அந்தரங்கத்தில் சில கலக்கத்தில் இருக்கிறான். ஆனால் கலக்கிட்டீங்க, அது பண்ணிட்டீங்க, இதை பண்ணிட்டீங்கன்னு சொல்லி பண்ணோடனே அவன் வந்து பூஸ்ட் பண்ணி விட்டோடனே அவனுக்கு ஒரு நிலையில் நிற்க மாட்டான். பாருங்க, நிலையில் நிற்க மாட்டான். பாருங்க, இந்த ஸ்திரீகள் சும்மா கிடக்கூடாதா? இப்போ அந்த சவுலுக்குள்ள பொறாமை நாவி வர்றதுக்கு காரணமே நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்திரீகள் ஆடி பாடி, சரி பாடின கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடினியாங்க? கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடினியா? நான் பேசுகிற சப்ஜெக்ட் கரெக்டாக இருக்கா? கர்த்தரை மகிமைப்படுத்தணும்ல. அதனால தான் எனக்கு கர்த்தர் கிருபையில் ஆரம்ப ஊழியத்திலிருந்தே ஆண்டவர் என்னை இணைச்ச கூட்டம் நல்ல கூட்டம். அந்த லீடர்ஸ்க்காக கர்த்தருக்கு தோத்துறோம். அவங்க வந்து நல்லா பிரசங்கம் பண்ணடா, சூப்பராக பேசினாடா அப்படின்னு அங்கே ஒருத்தர் புகழ்ச்சியே கிடையாது, புகழ்ச்சியே கிடையாது. நான் வந்து நீங்கள் நல்ல பிரசங்கியாராக மாறணுன்னா, நல்ல ஒர்ஷிப் லீடராக மாறணுன்னா, நல்ல மியூசிஷியனாக மாறணுன்னா, சரியா வேறு என்ன இருக்குது? நல்ல சண்டே ஸ்கூல் டீச்சராக மாறணும், நல்ல யூத் லீடராக மாறணுன்னா, நல்ல பேஞ்சலிஸ்டாக மாறணுன்னா, நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக மாறணுன்னா, அவங்க புகழணும், இவங்க புகழணும். பொறுத்து பார்க்குற அவனே ஃபோன் அடிச்சு, நல்லா இருந்ததா? என்ன இட்லியா, தோசையா, சட்னியா, சாம்பாரா, நல்லா இருந்ததான்றது. அந்த ஏரியாவுக்கு போயிடக்கூடாது. நம்ம அந்த புகழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா? அந்த புகழ்ச்சி வந்தோடனே, அதாவது நல்ல கவனி கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த தமிழில் சொல்லுவாங்க தலை கணம்னு, அதை தான் இங்கிலீஷ் ரொம்ப டீசெண்டாக ஹெட் வெயிட்ன்றாங்க. அதாவது அது வந்த உடனே என் பாட்டுக்கு எவ்வளோ பேர் மயங்குறாங்க, எவ்வளோ பேர் லைக் கொடுக்குறாங்க, என் பிரசங்கத்துக்காக எவ்வளோ பேர் ஆன்லைனில் காத்திருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. என்னத்தை அந்த அவரை பார்த்து, அவர் எவ்வளோ பெரிய பாஸ்டர், அவர் ஒன்றுமே இல்லைன்னு. அந்த தேவ மனுஷனுடைய வார்த்தையினால் எத்தனையோ ஊழியக்காரர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருப்பாங்க. விஷயம் தெரியாமல் சும்மா ஒரு உற்சாகப்படுத்துகிறோம் கரெக்டில் கொண்டு போய் அவனும் பாதாளத்தில் விழுகிறது. இன்றைக்கி நான் கர்த்தருடைய நாமத்தினாலும் சொல்கிறேன், ஒரு காரியத்தை கர்த்தர் செய்தாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். இதுதான் வாயில் வரணும், க்ளோரி டு காட். இங்கே பாருங்கள், இந்த சும்மா இருந்த சவுலை, அவனுக்குள்ளே ஏற்கனவே அவன் ஒரு டேஞ்சரஸ் ஃபெலோ. அவனுக்குள்ளே இந்த பொறாமையின் ஆவி உள்ளே போகிறதுக்கு காரணம் ஸ்திரீகள். முறையாக பாடி ஆடி கடைசியில் இந்த எரிச்சலின் ஆவி போய் அவனுக்குள்ளே போய் உட்கார்ந்து அவன் பார்க்குற பார்வையை ஒரு மாதிரி பார்க்குறான். இந்த நேற்று வந்தவன் இவனை புகழ்ந்து பாடுறாங்க, கடைசியில் எனக்கு இருந்த எல்லா கனமும் போச்சு, ஒன்று அந்த ராஜா அவனுடைய சேர் தான் இப்போ இருக்குது அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ளே வந்தவனை காய்மகாரமாய் பார்க்கிறான். பொறாமையின் ஆவி. இப்போ இந்த பொறாமையின் ஆவி இது ஒரு பக்கம். இப்போ இந்த பொறாமையின் ஆவி எப்போ வருது? ஒரு மனுஷனை தாக்குது உயர்த்தப்படும் போது. நீங்கள் கொஞ்சம் உயர்த்தப்படுறீங்க, ஃபிசிக்கலாக ஃபினான்ஷியலாக உயர்த்தப்படுறீங்கன்னு வைங்க, கொஞ்சம் நல்ல சம்பாத்தியம் வருது, எங்களை மாதிரி ஊழியக்காரர்களுக்கு சில காணிக்கைகளை கர்த்தர் அனுப்புகிறாரு, அதனால் அவன் சில காரியங்களை செய்கிறான்னு பார்த்தா உடனே அதை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிடுவானுங்க. ஏன்னா அவங்க பயங்கரம். சில இப்போ நேற்று ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்களா, நாங்கள் ஆன்லைனில் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாள் ஊழியம் செய்கிறோம். நேற்றெல்லாம் ஒரு அம்மா சர்வசாதாரணமாக அவங்க அனுப்பிட்டு இருக்கிறாங்க, ஒரு மாதிரி பேசுகிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்று சொல்கிறேன், எந்த ஒரு ஊழியனை குறித்து நீ வாட்ஸ்அப்பில் எழுதுறதுக்கு முன்னால், லைவ் சாட்டில் எழுதுறதுக்கு முன்னால் ஒரு முறைக்கு 2 முறை உட்காந்து ஜெபம் பண்ணி, நான் செய்கிறது சரியா ஆண்டவரேன்னு கேட்கணும், சரியா ஆண்டவரேன்னு கேட்கணும். ரொம்ப பாரத்தோடு பேசுகிறேன், கர்த்தருடைய நாமத்தினால பேசுகிறேன். அப்போ இந்த உயர்வு வரும்போது, ஒருவனை கர்த்தர் உயர்த்தும் போது, தொழிலில் உயர்த்தும் போது பாருங்கள், உடனே அடுத்த அந்த அவன் உயர்த்த சொந்த சகோதரியே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சொந்த சகோதரனே தொழிலில் உயர்த்தப்படுறான், கொஞ்சம் வசதி ஆகிட்டானே அவன் ஒரு மாதிரி பார்க்குறான், ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறானுங்க. தெரியாது வெளியே, ஆனால் தெரியாது வெளியே, பொறாமையின் ஆவி. அப்போ இங்கே நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் இந்த சில பிரச்சனைகள் வழியாக அப்படி நம்ம போவோம். எரிச்சலின் ஆவி பாருங்கள். ஈசாக்கை கர்த்தர், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் தெரியும்ல, ஈசாக்கை கர்த்தர் அவனே பஞ்ச காலத்தில் ஊரை விட்டு ஓடலாமான்னு பார்த்தான். அப்போ ஈசாக்குன்னு ஒருத்தன் அபிமெலேக்குக்கு தெரியாது, ஈசாக்குனா யார், அவன் எங்கே இருக்கான்ப்பா, எங்கே இருக்கான்னு அவன். ஆனால் அதே ஈசாக்கு, நீ போகாத, இதே தேசத்தில் இரு, நான் உன்னை பிளஸ் பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லி பஞ்ச காலத்தில் அவன் விதைக்கிறான். அப்போ கூட
அந்த அபிமெலேக்கு குரூப்புக்கெல்லாம் இவன் யாருன்னே தெரியாது, ஒன்றும் தெரியாது. என்னை கேட்டால் இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா, முட்டாப்பாய மாதிரி போய் தேசமே வறட்சியில் போயிருக்கு, இந்த நேரத்தில் போய் விதை விதைக்கிறான் பாரு, அப்படி கூட பேசியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால அந்த வருஷத்தில் 100 மடங்கு பிளெஸ்ஸிங் வந்தோடனே அவன் அப்புறம் அடுத்த வசனம் 26, 13, 14 நினைக்கிறேன். அது அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்த மாட்டு மந்த இதெல்லாம் கண்ட உடனே அந்த 14 வசனத்தை வாசிங்க. 26, அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினால பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டு, பெலிஸ்தியர் அவன் மேல பொறாமை கொண்டு. நல்லா கவனிங்க, இந்த பொறாமை, இந்த காய்மகாரமான பார்வை எப்போ வருதுன்னா, அவன் அந்த ஈசாக்கு மேலே ஒரு பிளெஸ்ஸிங். தரித்திரத்தின் காலத்தில், கஷ்ட காலத்தில், அட்ரஸ் விலாசம் தெரியாத காலத்தில் ஒருத்தனும் கண்டுக்க மாட்டான். இதுதான் உலகம். அது பிஸ்னஸாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும். நீங்கள் ஒரு குடிசை வீட்டில் இருக்கும்போது, ஒரு ஓட்டு வீட்டில் இருக்கும்போது, ஒரு வாடகை வீட்டில் இருக்கும்போது உங்களை யாருமே கண்டுக்க மாட்டான். நீங்கள் ஒரு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கொடுத்துருவாருங்க, இந்த பாருப்பா வீட்டை வாங்கிட்டானாப்பா, கார் வாங்கிட்டாராவா அப்படின்னா, நீ கள்ள கணக்கு எழுதி கார் வாங்குறிய, அவன் உண்மையாக ஜெபம் பண்ணுறான், பைபிள் வாசிக்கிறான், கர்த்தரை கொடுக்குறான். ஏன் கர்த்தர் அவனுக்கு தரமாட்டார்? ஒழுங்காக தசம பாகம் கொடுக்குறீங்களா? ஊழியத்துக்கு உங்கள் சபைக்கு கொடுக்குறீங்களா? நான் கேட்குறேன். மற்றவங்களை பற்றி வாய் கூசாமல் பேசுகிற விசுவாசியை உங்கள் போதகருக்கு நீ போய் தசம பாகம் காணிக்க கொடுத்து சபை கட்டுமான பணிக்கு அல்லது வட மாநில மிஷினரிக்கு சப்போர்ட் பண்ணுறியா? அப்படி சப்போர்ட் பண்ணுறவன் வாய் கூசாமல் பேச மாட்டான். மற்றவங்க தான் வாய் கூசாமல் பேசுறது. பாரத்தோடு நான் பேசுகிறேன். இது இவ்வளோ பேசுறதுன்னு இந்த பொறாமையின் ஆவியினுடைய வெளிப்பாடு. அப்போ இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் இப்போ நீ நினைக்கலாம், இந்த நெருக்கத்தின் வழியாக கர்த்தர் அந்த ஈசாக்கை அனுப்புகிறார். அவனுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தன் வருது. அவன் அவன் தன்னை பலப்படுத்தி கொள்றான். பாருங்க, இங்கே தாவீது பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த இடத்துல பொறாமையின் ஆவி அவனுக்கு கிரியை செய்து, பொறாமையின் ஆவி கிரியை செய்து உங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட உயர்வுகளுக்குள்ளே போகும்போது, ஊழியமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், நீங்கள் கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்படுறீங்க, உங்கள் பிள்ளைங்க அப்படி ஆசீர்வாதமாக போகிறாங்கன்னொன்னே ஒரு மாதிரி பேசுகிறேன். நீங்கள் புரிஞ்சுக்கணும், கர்த்தர் உயர்த்தப்படும் போது இந்த ஆவிகளெல்லாம் நம்மை மேற்கொள்ள பார்க்கும். அப்போ நம்ம கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். அது ஆண்டவர் அந்த அனுபவங்களினூடே கர்த்தர் நம்ம நடத்துவார். கையை வைத்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமேன். கையை வைத்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிடுங்க. ஒரு ஜெபம் பண்ணிடுவோம் இதுக்காக. ஆமாம், தேங்க்யூ ஜீசஸ். பொறாமையின் ஆவியை நீங்கள் ரொம்ப லேசாக விட்டுறக்கூடாது. பொறாமையின் ஆவி எங்கேருந்து வருது, யார் மூலமாக வருது, அதுக்கு உங்களால் அதை நீங்கள் சில நேரத்தில் ட்ரேஸ் அவுட் பண்ணவே முடியாது. ரொம்ப டேஞ்சர், அது ரொம்ப டேஞ்சர். கூடவே இருப்பான், ஆனால் பின்னால் பொறாமையான வார்த்தைகளால் ஆமாம் கூடி கிடந்து பேசுவாங்க, நமக்கு தெரியாது. பாருங்கள், பாரத்தோடு ஜெபிக்கணும். என்னை பொறுத்தவரையில் தேவனை சார்ந்திருக்கிற பிள்ளைகளை பற்றி பேசுகிறேன். ஒரு காலத்தில் கடன் கஷ்டம். ஆமாம், 1 லிட்டர் பெட்ரோல் போடுறதுக்கு, பைக்குக்கு பெட்ரோல் போடுறதுக்கு காசு இல்லாத காலம். 1 லிட்டர் பெட்ரோல், ஒரு டீசல் போடுறதுக்கு காசு இல்லாத காலங்கள் இருந்தது. எத்தனையோ தேவ பிள்ளைகள். ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தருக்கு கொடுத்து தேவ ஜனங்களோடு ஜெபம் பண்ணி போராடி உங்களுடைய அர்ப்பணிப்பின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது ஈஸியாக பொறாமையின் ஆவிகள் கிரியை செய்யும். பாருங்கள், அப்போ அவங்க பொறாமப்படுறாங்க அப்படி இப்படி நீங்களும் அவங்க மேலே பொறாமப்படக்கூடாது. அதே நேரத்தில் பொறாமையின் ஆவியை கண்டுக்காமல் விட்டுறக்கூடாது. பொறாமை என்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யாருன்னு பைபிள் சொல்லுது. அந்த கிரியைகளை அழித்து ஜெபம் பண்ணணும். கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இப்போ கையை வைத்து இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, குடும்பங்களுக்குள்ளே பொறாமை ஆவியை தூண்டி விடுகிற பொல்லாத பிசாசு, ஆமாப்பா, தொழில் ரீதியான பொறாமை ஆண்டவரே, தொழில் ரீதியான பொறாமை ஆண்டவரே, தங்களை எவ்வளோ பைபிள் வாசித்தாலும் எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் இந்த பொறாமையின் ஆவி ஆண்டவரே தூண்டி விடுகிற ஆவி, இயேசுவின் நாமத்தினால் அவைகளை இனங்கண்டு அழிக்கிறோம், அவைகளை முறியடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. உங்களுடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துங்க. அதை ஒரு அனுபவமாக அவங்க எடுத்துக்கிட்டோம்ப்பா, அவங்க அனுபவமாக எடுத்துக்கிட்டோம்ப்பா. நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே, நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நம்முடைய பிள்ளைகள் அதை எளிதாக எடுத்துக்கொள்ளாம அதை பாயின் பண்ணி எரிச்சலின் ஆவியை, பிள்ளைகளின் வளர்ச்சி, பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய கையின் பிரயாசம், பிள்ளைகளுடைய வருமானம்,
ஆமென். அதே போல தொழில் பண்றவங்க, உங்கள் தொழில் வருமானம், நீங்க எடுக்கிற முயற்சி, உங்கள் பிள்ளைகளுடைய உயர்வு, ஆமென், உலகத்துக்கு அடுத்த உயர்வு, ஊழியத்துக்கு அடுத்த உயர்வு, இவை இரண்டிலும் கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது உங்களுக்கு எதிராய் செயல்படுகிற வன்கண்கள், பொறாமை ஆவிகள், இச்சகம் பேசுகிற ஆவிகள், அவர்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்று சொல்லி இருக்குப்பா. அந்த ஆவிகளை முறியடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டி கரந்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாடிடுவோமா? சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஆமென். நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவ நாமம். முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவ நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஆமென், ஆமென். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்க வேண்டிய வசனம், கர்த்தருடைய பிள்ளைகளே, 10 மற்றும் 11ஆம் வசனங்கள். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி, மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். வாசியுங்கள். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அடுத்த வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். 2 முறை தப்பித்து கொண்டான். நல்லா கவனிங்க. இதெல்லாம் தாவீதுக்கு தேவையா? நீங்க கேளுங்க. அபிஷேகம் பெற்றவராச்சே. லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னு சொன்னவருக்கு இந்த மாதிரி எல்லாம் வருமா? யோசித்து பாருங்களேன் பிரதர், வருமா? இப்படி வந்துச்சுன்னா அவன் எங்கேயோ விழுந்துட்டான், அவனுக்கு விசுவாசம் இல்லை, அவனுக்கு அந்த விசுவாசத்தில் நிற்கல, வேர்டில் நிற்கல, அவன் அந்த சர்ச்சுக்கு வரல, அப்படி வரல. இந்த மாதிரி பயங்கரமான கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு நம்ம தமிழ் ஆட்களை போல நம்பர் 1 ஆட்கள் உலகத்தில் இருக்க மாட்டானுங்க. திரும்ப சொல்கிறேன், தமிழ் ஆட்களை போல கமெண்ட் கொடுக்கறதுக்கு உலகத்திலே இருக்க மாட்டாங்கன்றேன். இருக்க மாட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. இவர் வசனம் சொல்லுகிறது 9ஆம் வசனத்தில் காய்மகாரமாக பார்க்குறான். அடுத்த 10ஆம் வசனத்தை வாசித்தோம். எப்படி தோங்கிறது? மறுநாளிலே. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தை நீங்கள் மறந்து கூட விடாது. முந்தின நாள் பொறாமை நாவி தாக்குது, உள்ள வருது. வெரி நெக்ஸ்ட் டே கொலகாராவி உள்ள வருது. அப்போ பொறாமையின் ஆவியை நம்ம வளர விட்டால், அதாவது எனக்குள்ள ஒரு பொறாமையின் ஆவி வருது பாருங்க, வந்தால் அந்த பொறாமையின் ஆவியை நான் வளர விட்டேன்னா அடுத்தது கொலைவெறி ஆவி வந்துடும். காயின்குள்ளே தான் நடந்துச்சு. இதுதான் பிப்ளிக்கல். உங்களுக்குள்ள அந்த பொறாமையின் ஆவி கொஞ்சம் அப்படி தலை தூக்குனா கூட இருக்கிற ஒய்ஃப் சொல்லணும், அந்த ஆள் கஷ்டப்பட்டான், அந்த ஆளை கர்த்தர் இம்மட்டும் ஆசீர்வதிச்சாரு, இம்மட்டும் செய்கிறாரு. ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டாங்க, இன்றைக்கி நல்லா இருக்காங்க அப்படின்னு சந்தோஷப்படுங்க நம்ம சொல்லணும். ஒய்ஃபு ஆமாம் அப்படின்னு ஒய்ஃபு சேர்ந்தாலும் வச்சுக்கோங்க. அப்போ நல்ல கவனிங்க. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை, இது +1 +2 2 சேர்ந்து அவ்வளோதான். 2 பொறாமையினா வீட்டுக்குள்ளே பேச ஆரம்பிச்சதுன்னா வெரி நெக்ஸ்ட் டே என்ன தெரியுமா? கொலை வெறியின் ஆவி வந்துடும். இதில் இன்னொரு ரொம்ப விசேஷமாக விசுவாசிகள் தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். பைபிளில் கவனிங்க. மறுநாளில் தேவனால் விடப்பட்ட ஆவி
அதாவது தேவனால் விடப்பட்ட ஆவி சவுல் மேல் இறங்கிற்று. இப்போ இந்த ஆவி எப்போ உள்ளே வருது? கர்த்தர் எப்போ, அதாவது தேவனால் விடப்பட்டார்னா கர்த்தர் தான் போன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. அதாவது பொறாமையின் ஆவியை நான் இன்வைட் பண்ணிட்டேன்னு வைங்க, எனக்குள்ள பொறாமையின் ஆவியை நான் உள் வாங்கி கொண்டால் அடுத்த ஆவி ரெடியாக நிற்கும். அப்போ வந்து கர்த்தர் ஆண்டவர் என்ன ஆண்டவர் கேட்க முடியாது. நான் அந்த பொறாமை நாவிக்கு ரூம் கொடுத்துட்டேன். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள், அப்போ கர்த்தருடைய கை ஒதுங்கிரும், கர்த்தர் ஒதுங்கிடுவார், காமா நின்றுவார். அப்போ அந்த பெண்கள் பாடி ஆடி துதிக்கும் போதே நீயும் சேர்ந்து தோத்திரம் பண்ணியிருந்தேன்னா இன்னும் உனக்கு கனம் கிடைச்சிருக்கும், இன்னும் கனம் கிடைச்சிருக்கும். அந்த அந்த பொறாமை நாவி உள்ளே வந்தோடனே அதுக்கு அதனுடைய நெக்ஸ்ட் லெவல் போகுது பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை கொலை செய்யும் ஆவி. இப்போ பைபிள் சொல்லுது, இவருக்கு சவுலுக்குள்ள பொல்லாத ஆவி இறங்கிச்சு, பொல்லாத ஆவி இறங்கிருச்சு. ஆனால் அவர் சொல்கிறதோ தீர்க்க தரிசனம், அவர் சொல்கிறதோ தீர்க்க தரிசனம். அப்போ வாயில் தீர்க்க தரிசனம், கையில் ஈட்டி. நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், வாயில் தீர்க்க தரிசனம், கையில் ஈட்டி. சொல்லுங்கள் வாய் திறந்து, சொல்லுங்கள் வாய் திறந்து. வாயிலோ தீர்க்க தரிசனம், கையிலோ ஈட்டி. அது எப்படி இருக்குது பார்க்க? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். அந்நிய பாஷை பேசியோ பேசாமையோ தீர்க்க தரிசனம் உரைக்கிறீங்க, கையில் அவனை கொலை பண்ணிடணும். அவர் ஈட்டினா நீங்கள் நினைக்காதீங்க, அதாவது எழுத்தின்படியான ஒரு பெரிய அது அயன் ராடை வச்சுருக்கிறான்னு நினைக்க, அது வந்து எழுத்தின்படியான சம்பவம். இன்றைக்கி நான் ஸ்பிரிச்சுவலாக பேசிகிட்டு இருக்கிறேன். ஈட்டினா என்னது? நீ பேசுகிற வார்த்தை இருதயத்தை அப்படி பிளந்து, அதாவது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இருக்குல்ல, இருதயத்தை பிளந்து செய்கிறது, அந்த சர்ஜரியை விட ரொம்ப டேஞ்சராக போகுது வார்த்தை. வார்த்தை ரொம்ப டேஞ்சராக போகுது. டபார்னு யோசிக்கிறதுக்கு முன்னால உடனே பேசிடுறது, உடனே பேசிடுறது. கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கே பாருங்க, வாயில தீர்க்க தரிசனம், கையில் ஈட்டி. அது என்னது? அது என்ன ஆவி? அப்பவே நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன விஷயம் சொல்கிறேன்னா, இதில் ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறேன். ஒருவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அந்த ஊழியம் முடித்தோடனே கேஷுவல் ரூமில் உட்காந்து பேசும்போது, அவர் தெரியுமா உங்களுக்கு, இவர் தெரியுமா உங்களுக்கு, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் நான் பார்த்து வந்து, அவர் தெரியுமா, இவர் தெரியுமா அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறான்னா அவன் கையில் ஈட்டி இருக்குன்னு அர்த்தம். அப்போ அவர் சொல்கிற ப்ராஃபஸியை கொஞ்சம் நீ யோசிக்கணும்னு அர்த்தம். யோசிக்கணும், அந்த ப்ராஃபஸிலாம் கரெக்டாக இருக்குங்க. ஐயோ அசுத்தாவிய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள், அசுத்தாவி இன்னைக்கு ஷார்ப்பாக தீர்க்க தரிசனம் சொல்லுது. அப்போ தீர்க்க தரிசனம் உரைக்கிறவனும் அசுத்தாவின் பிரதர் ராபின்சன் பேசுகிறாரு, நீ தப்பாக புரிஞ்சிக்காத. அப்படி தான் நேற்று ஒரு அம்மா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எங்ககிட்ட டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருந்தது. பிரசங்கத்தை முழுமையாக கவனிங்க, முழுமையாக கவனிங்க. அதாவது அந்நிய பாஷை சபை நடுவில் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே அபிஷேகம் பெற்றிருந்தா ஒரு ஆவிக்குரிய சபையில் எல்லாருமே ஸ்பீக்கிங் இன் டங்ஸாக எல்லாரும் அந்நிய பாஷை பேசினாங்கன்னா பிரச்சனை இல்லை. அந்நிய பாஷையின் மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு கூட்டத்தில் போய் நீ தடபடான அந்நிய பாஷையில் நீ பேச ஆரம்பிச்சேன்னா, பைபிளில் அழகா பவுல் சொல்லி கொடுக்குறாரு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் ரீட் த வேர்ட் ஆஃப் காட் இன் ப்ராப்பர் வே. வசனத்தை ஒழுங்காக வாசிக்கணும். அவிசுவாசிகள் மத்தியில் போய் அந்நிய பாஷையில் பேச வேணாம்னு சொல்லும்போது, அந்நிய பாஷை பேசக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி. பாவம் என்ன பண்ணுறது, விசுவாசிகளை வளர்த்தவங்கள சரியில்லையா, இவன் போகிற இடம் சரியில்லையா, அல்லது என்னன்னே நம்ம புரிய மாட்டேங்குதுயா கடைசி நாட்களில். அப்போ இன்றைக்கி நீங்கள் நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளை. அதாவது நமக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டாக நம்ம பார்க்கணும். திடீர்னு ஒரு எமோஷனலாக நம்ம வந்து ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துடக்கூடாது. பாருங்கள், கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன் பாருங்கள், வாயில் தீர்க்க தரிசனம், கையில் ஈட்டி. இது அந்த அந்த வசனத்தை தாண்டி என்னால் போக முடியல. வாயில் தீர்க்க தரிசனம், கையில் ஈட்டி. அப்போ இன்றைக்கி பாருங்கள், அப்போ வந்து பொதுவாக அப்போ வந்து தீர்க்க தரிசனத்தை பார்க்குறதா கையில். இப்போ நம்ம குரூப் ஒன்று இருக்குது, கையில் என்னவாது இருந்துட்டு போதுங்க, அவர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாருங்க, கையில் என்னவாது இருந்துட்டு போதுங்க, அவர் வீட்டில் என்னவாது இருந்துட்டு போவார், வீட்டில் அவர் எப்படியா வேணா இருந்துட்டு போகிறாருங்க, அவர் எங்கே வேணா போயிட்டு வராருங்க, ஒன்றும் இல்லை மேடைக்கு வராரு தீர்க்க சொல்கிறார், அதுதான் நமக்கு போதுங்க. அதில் கையில் ஈட்டியாக இருந்துட்டு போகுது, அறிவாளாக இருந்துட்டு போகுது, பட்டயமாக இருந்துட்டு போகுது, வேறு என்ன இருந்துட்டு போகுது, கையில் சிகரெட்டு கூட இருந்துட்டு போகுது, பரவாயில்ல, கையில் பாட்டில் கூட இருந்துட்டு போகுது, பரவாயில்ல. ஆனால் அவர் தீர்க்க சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். இதுதான் வார்த்தை. அப்போ இன்றைக்கி கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய பிள்ளைகளை
ஒரு கையில் ஈட்டி இருக்குது, இன்னொரு அவன் வாயில் ப்ராபசி சொல்லிகிட்டு இருக்கிறான். சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஈட்டி பறந்து வருது தாவீதை நோக்கி. வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். 2 முறை ட்ரை பண்ணியிருக்கிறான் தாவீதை கொல்றதுக்கு. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பேசுகிறேன். உங்கள் மேலே கர்த்தர் ஒரு காரியத்தை ஒரு நோக்கம் வச்சுருந்தாருன்னா அந்த நோக்கம் அழியணும். நீங்கள் இருந்துட்டு போயிருங்க அப்படின்னு விட்டுருவான். நீங்கள் செய்கிறத அவன் வாய்க்க போகணும். அதனால தான் உங்களை பார்க்குற இத்தனை வருஷம் அந்த சபைக்கு போறிய, ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இருக்கா, ஸ்பிரிச்சுவல் எடிஃபிகேஷன் இருக்கா? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இங்கே பாருங்கள், அந்த ஈட்டி வருது. தாவீது ஒரு அசால்ட்டாக ஒரு கவலீனமாக ஒரு அசதியாக இருந்திருந்தானா அந்த ஈட்டி அவன் மார்பை பிளந்திருக்குமே. அப்போ பாருங்க, கர்த்தர் அனுமதிக்கிறார், ஆனால் தப்புவிக்கிறார். இப்போ 2 முறை அவன் இவங்கிட்ட பார்த்துட்டான், அடாடா இந்த ஸ்பிரிட் சரியில்லை. அங்கே உள்ள பொல்லாத ஆவி இருந்தால் தான் ஈட்டி வரும். நல்ல கவனிங்க, ஒரு ஊழியக்காரனோ ஒரு விசுவாசியோ அவன் உள்ளத்தில் பொல்லாத ஆவி இருக்கா நல்ல ஆவி இருக்கா என்று அறியறதுக்கு நிறைய வழிகளில் ஒன்று வாயிலிருந்து வருகிற வார்த்தை டக்குன்னு கமெண்ட்ஸ் கொடுத்துறது, டக்குன்னு அதுதான்றது. அதாவது என்ன சொல்றது, ஐ விட்னஸ் சொல்றாங்கல்ல, நான் கண்ணால் பார்த்தேன். அந்த மாதிரி எங்கேயோ வந்த வாட்ஸ்அப்பை இவர் பார்த்துட்டு இவர் இப்படி அவன் பாருங்க, அவர் கதை இப்படி இருக்கும் பாருங்க அப்படின்னு பேசிட்டு இருப்பானுங்க உட்காந்து, வேலை வெட்டி இல்லாமல். பாரத்தோடு நான் பேசிட்டு இருக்கேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, கையில் ஈட்டி வாயில் தீர்க்க தரிசனம். இது என்ன ஆவின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸி. கையில் என்ன இருக்கு பாருங்க, ஈட்டி. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். சிலர் இந்த நாட்களில் இந்த மாதிரி போராட்டங்களின் வழியாக கடந்து போகும்போது, அப்போது நாங்கள் எங்கேயாவது தவறிட்டோமா? இப்போ தாவீது யோசித்திருக்கலாம்ல. அதில் வேற 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தாவீது தினந்தோறும் செய்கிறபடி சுரமண்டலத்தை வாசித்து கொண்டே இருந்தான். அவர் டெய்லி ப்ராப்பராக காலையில் இருந்துச்சு கர்த்தரை ஒர்ஷிப் பண்ணிடுவாருன்னு சொல்லுது அந்த பைபிள், அந்த வசனம். டெய்லி சுரமண்டலத்தை பார்த்து இந்த சினிமா பாட்டை வாசித்து இருந்திருப்பார் நினைக்கிறீங்க? இல்லைன்னா யாரும் கானா பாட்டு வாசித்து இருந்திருப்பார் நினைக்கிறீங்களா? அல்லது பைலா சாங் எடுத்து வாசித்து இருந்திருப்பார் நினைக்கிறீங்களா? கர்த்தரை பாடி துதிச்சுட்டு இருப்பார் தினந்தோறும், எவ்ரிடே, நான் ஸ்டாப். அப்போ டெய்லி ஒர்ஷிப் பண்ணுறாரு. டெய்லி ஒர்ஷிப். பிசாசு துரத்தும் போது தான் கிண்ணறத்தை எடுப்பார், சூரமண்டலத்தை எடுப்பார்னு பைபிள் சொல்லலை. தினந்தோறும் அவரை தேவனை ஆராதிக்கிறாரு. அப்ப தினந்தோறும் நீங்களும் நானும் தேவனை சார்ந்து இருந்தால், தேவனை துதிக்கிறவர்களாக, தேவனை நம்பி இருந்தால் ஈட்டிகள் வரலாம், ஆனால் கர்த்தரோ நம்மை தப்பித்துக் கொள்ள வகை காட்டுவார். கையை வைத்து ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருக்கு தோத்திரம். இது இந்த கொலைகார ஆவி. இந்த கொலைகார ஆவிக்கு சில நேரங்களில் தேவன் நம்மை இந்த வழியாக கடந்து போகும்போது தேவன் நமக்கு உதவி செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளை வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை 1 யோவான் 3:12 நீங்கள் வாசிக்கிற 1 யோவான் 3:12 என்ன சொல்லுகிறது? வாசியுங்கள். 1 யோவான் 3:12 உண்டாயிருந்து பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். தன் சகோதரனை, நான் ஏற்கனவே அந்த வசனத்தை மென்ஷன் பண்ணேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, காயினை போல இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவனுமாய் இருந்தது நிமித்தம் தானே. ஏன்டா ஏன் காயின் ஆபேலை கொலை செய்தானா? ஆபேலுடைய கிரியை நல்லா இருக்கு, அந்த நல்லா இருக்கு, உள்ள பேட் ஸ்பிரிட் இருக்கிறதுனால அது அவனுக்கு பிடிக்கல, அவனை கொலை செஞ்சுன்னு கொலை பண்ணிட்டான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் அழகாக சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் வாசிங்க, ஜெபம் பண்ணலாம். யோவான் 8:44 நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். அந்த பிசாசுக்கு பைபிள் சொல்லுது அவன் மனுஷ கொலைபாதகன், மனுஷனை கொலைபாதகன். அப்போ நான் ஃபிசிக்கலாக கொலை பண்ணுறவங்கள பற்றி இப்போ நான் பேசலை. அது ஒரு கொலைவெறி நாவி, இன்னொரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் பகைக்கிறது, காரணம் இல்லாமல் பகைக்கிறது, காரணம் இல்லாமல் தடார்னு எடுத்தோம் கவுத்தோன்னு பேசுறது, யூகித்து சிலர் பாருங்க, பயங்கரமான உளவுத்துறையோட 10 மடங்கு மூளையோடு சிலர் யூகிக்கிறீங்க.
உளவுத்துறை கூட உங்ககிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்தால் கூட பாரு, அந்த அளவுக்கு நீங்கள் ஆமாம் ஆமாம் எனக்கு தெரியும். சிலர் பாருங்கள் பேசும்போது ஆமாம் ஆமாம் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் தெரியும் ஆமாம் ஆமாம் எனக்கு தெரியும் எல்லாம் தெரியும் ஆமாம் எனக்கு தெரியும் அது சொன்னாங்க எனக்கு தெரியும் ஆமாம் ஆமாம் எனக்கு தெரியும் நான் பார்த்து எனக்கு தெரியும். கடைசியில் வளைச்சி சிலரை வேணும்னு நான் கேட்டிருக்கேன், எங்கே பார்த்தீங்க? இல்லை தெரியாது சொன்னாங்கன்னு. புரியுதா உங்களுக்கு? எதுக்கு நான் என்ன சொல்கிறேன்? கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் நம்ம தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும், உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். இரண்டாவது, இருக்கிறத இருக்கிற மாதிரி பேசணும்யா, அதுக்கு மேலே ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இருக்கிறத இருக்கிற மாதிரி பேசணும். பணம் இல்லைன்னா பணம் இல்லைன்னு சொல்லு, பணம் இருந்தால் பணம் இருக்குன்னு சொல்லு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நான் ஏன் இதெல்லாம் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன்னா, இந்த அனுபவங்கள், தாவீது சாத்தானை மேற்கொண்ட அனுபவங்கள், அந்த அனுபவங்கள் தான் அவனை யுத்த வீரனாய் மாற்றுகிறது. அந்த அனுபவம் தான் அவனை யுத்தத்தில் 1000 பேருக்கு அதிபதியாய் மாற்றுகிறது. இன்னும் நீங்கள் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை நான் வசனத்தில் நீங்கள் பாருங்கள், வாசிக்க எனக்கு டைம் இல்லை, நேரம் போயிட்டே இருக்கிறதுனால. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 13, 1 சாமுவேல் 18, 13, அப்புறம் 18, 17. நீங்கள் இதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த சவுலுக்குள்ள பொல்லாத ஆவி தாவீது எப்படி கொல்லணுங்கிறது, அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வச்சு, என்னுடைய கையில் பெலிஸ்தீன் கையே அவன் மேலே விழுந்து அவன் சாகட்டும் அப்படின்னு பிளான் பண்ணி அனுப்புவான். பாருங்க, பிளான் பண்ணி அனுப்புவான். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஏன் இதில் இடத்துல ஏன் ஆண்டவரே இதை நீர் அனுமதிக்கிறீரு? எனக்கு அங்கெல்லாம் வேணாப்பா, விட்டுருங்கப்பா. நான் இப்படியே டீசெண்டாகவே ஜென்டிலாகவே நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி கம்ஃபர்ட் ஜோன்லேயே வாழ்ந்துட்டு இருக்கிறேன்ப்பா. ஏன் கண்டிஷன் ரூம்லேயே இருந்துக்கிட்டு பிரைஸ் காட் ஹalleluya லார்ட் இஸ் குட் ஆல் த டைம் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கேன்ப்பா. ஐயா, அனுபவம் தான் ஐயா. டாக்டர் மாரிசர்லோ சொன்னது போல அனுபவம் தான் ஊழியம் தான் அனுபவம் ஐயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எவ்வளோ முறை அவனை சாகடிக்க பார்த்தான். எது வரைக்கும் தெரியுமா? 1 சாமுவேல் 18, 19 வாசத்துக்கு ஜெபம் பண்ணிடுவோம். 1 சாமுவேல் 18, 19 என்ன சொல்லுகிறது? சவுலின் குமாரத்தியாகிய மேராப் தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்தபோது அவள் மேகாலத்தியாகிய ஆத்ரியேலுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள். சரி, கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசிக்கிட்டு இருக்க இந்த சத்தியம் என்னன்னு கேட்டால், நீங்கள் நல்லா கவனிக்கணும். தாவீதின் நாட்களில் அந்த வேத வசனங்களை நீங்கள் வாசிக்க இந்த சவுல் ராஜா தான் உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும், தான் உயிரோடு இருந்த நாட்கள் வரைக்கும் இவனுக்கு எதிர்த்து போராடி கொண்டே வந்தான்றது வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால அந்த சவுலின் ஆவி உயிரோடு இருக்கிற வரைக்கும் தாவீதை கொல்லணும்னு பார்த்துக்கிட்டே இருக்குது. சவுலின் ஆவியை பற்றி டீட்டெயிலாக சொல்லிட்டு வந்தேன். இன்னும் நிறைய விஷயம் பேசலாம், டைம் இல்லை. அப்படியே கண்களை மூடுவோம். இந்த அனுபவங்கள் நான் பேசுனதெல்லாம் உங்கள் லைஃப்பில் வந்திருக்கலாம். உங்களுக்கு விரோதமாக குற்றம் சாட்டியிருக்கலாம். உங்களுக்கு பலவிதமான சொல்கிறீங்கள, சூனியை வச்சுட்டாங்க, அது வச்சுட்டாங்க, குடும்பம் செதறி போகணுன்னு சொல்லிட்டாங்க, பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். ஆமென். அப்படி எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கணும். கர்த்தரையே நோக்கி பார்க்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை பிரியமானவர்களே. ஆண்டவர் நல்லவர். இந்த நாட்களில் நம்ம போராடி ஜெபம் பண்ணி இந்த சத்துரு நம்மை மேற்கொள்வதற்கு முன்பு நம்ம என்ன செய்யணும்? ஆமென். நம்ம என்ன செய்யணும்? நம்மை நாமே பலப்படுத்தி கொள்ளணும். நம்மை நாமே பலப்படுத்தணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்மை நாமே பலப்படுத்தணும். இப்போ ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துறதுக்கு தான் சில அனுபவங்களை நமக்கு கொடுக்கிறார். நெருக்கத்தில், உபத்திரவத்தில், பொருளாதாரத்தில் சில அனுபவங்கள், சில நெருக்கத்தின் வழியாக கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆனால் நம்ம என்ன செஞ்சிடும்? போய் கடனை வாங்கிடுவோம். அது கொடுத்துக்கலாம், பரவாயில்ல. அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொருத்திட்ட போய் கடன் வாங்குவோம். அதை டீசெண்டாக கை மாற்று அந்த மாற்றெல்லாம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய நாமத்தினால நம்ம பார்க்குறோம். அந்த சவுல் உயிரோடு இருக்கிற வரைக்கும், அது 1 சாமுவேல் 18, 29 அந்த வசனம் வாசிங்க. அந்த வசனத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனம் வாசித்துருங்க, ஜெபம் பண்ணலாம். ஆமென். 18, 29. ஆகையால்
ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாக இருந்தான். வேதம் சொல்லுகிறது தாவீதுக்கு சத்துருவாய் இருக்கிறான். அப்போ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்குள்ள அந்த ஆவி அதாவது தாவீது அவன் சத்துருவாகவே பார்க்குறான். நீங்கள் அதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். அப்போ தாவீது ஆண்டவர் நேசிக்கிறான், பாடுறான், துதிக்கிறான், கர்த்தரை சார்ந்திருக்கிறான். இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, எங்கே போனாலும் போகலாமா வேண்டாமான்னு கேட்குற ஒரு ஆள், விசாரிக்கிற ஒரு ஆள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இப்படி அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் இருந்தான்னா அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்போ சிலர் இப்படி தான் நம்ம லைஃப்பில் சில போராட்டங்கள் தொடர்கிறது, சில பிரச்சனைகள் தொடர்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள் தொடக்கம் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் சில பிரச்சனை உங்கள் வீட்டில் அப்படி இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்று, நீங்கள் விழுந்து போல, நீங்கள் பின்வடையில், நீங்கள் சோர்ந்து போல, நீங்கள் பின்மாற்றம் அடையலை. ஆனால் அந்த தாக்கம் இருந்துக்கிட்டு இருக்கு. அது ஏன் இருக்குது பிரதர்? அவ்வளோதான், பலப்படணும். வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிவிட்டு பைபிள் ரீட் பண்ணி அதை மெடிடேட் பண்ணி என்ன நல்ல ஒரு ஆலயங்களுக்கு போய் ஆண்டவரை தேடி, அப்போ உங்களால் முடிஞ்ச சுவிசேஷ பணியில் இணைஞ்சி, இல்லை உங்கள் சபையில் கேர்சல் எல்லாம் இருக்கும், அதாவது கேர்சலை கேர்லெஸ்ஸாக நீங்கள் விட்டுறீங்க. இன்றைக்கி நான் ஒரு பெரிய சபையில் ஒருத்தர் சொன்னான், கேர்சலில் நான் இன்றைக்கி பேசுகிறேன், ஜெபம் நடத்த போகிறேன்னாரு. அப்படி எவ்வளோ பேர் வருவீங்க? ஒரு 19-20 பேர் வருவாங்கன்னாரு. அந்த சபை பிரபலமான சபை. என்னையா 19-20 பேர்னு? அவ்வளோதான். கேர்லெஸ் செல், அவ்வளோதான். வேறு என்ன சொல்கிறது நான்? அப்போ அதுக்கு பேரை கேர்செல்னு வச்சுருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளை அதை வந்து கேர்லெஸ் செல்லு. அப்போ அந்த கேர்லெஸ்ஸாக இருக்கிறவனெல்லாம் அதை கட் பண்ணிவிட்டு கேர்ஃபுல்லாக இருக்கிறவனை சேர்க்கணும் தான் என்னுடைய பாலிசி. ஏன்னா நம்ம ஒர்க் அவுட் ஆகணும் பாருங்கள், காரியம் ஜெயத்தில் முடியணும். அப்போ கேர்ஃபுல்லாக இருக்கிறவனை வச்சா தான் அது முடியுமே தவிர, அந்த கேர்லெஸ்ஸாக இருக்கிறவனுக்கு வந்து யூஸ்லெஸ்ன்னு அர்த்தம். கேர்லெஸ், யூஸ்லெஸ். அதனால் கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு வருகிற இப்போ ஆகக்கூடிய எல்லாத்தையும் கூட்டி கழித்து ஒரே வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். சில அனுபவங்களின் வழியாக இப்போ பலவிதமான வியாதிகளோ, பலவீனங்களோ, சில நஷ்டங்களோ, கஷ்டங்களோ, வேதனைகளோ, உங்கள் ஜெபம் கேட்கப்படாத ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே போயிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, இப்பதான் சொல்லணும், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாரும் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஷாமா பாமா லாகலபா துரோகோ ஜீசஸ். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உங்களை பலப்படுத்துவதற்காகவே தேவன் அனுமதிக்கிற அனுபவங்கள். ஆமென். அனுபவங்கள் உங்களை பலப்படுத்தும். அனுபவங்கள் உங்களை பலப்படுத்தும். அனுபவங்கள் உங்களை பலப்படுத்தும். அனுபவங்கள் உங்களை பலப்படுத்தும். ரிகபாமா ஹரபா ஹாதோரோ. எல்லாரும் கரங்களை உயர்த்திங்க, வானத்துக்கு நேரா கரங்களை உயர்த்திருங்க. தயவு செய்து கரம் உயர்த்திருங்க ஐயா. கண்ணை மூடிருங்க ஐயா. ஆண்டவர், இவ்வளோ ஒரு உபத்திரம் வந்துருச்சுப்பா, இவ்வளோ போராட்டம் வந்துருச்சுப்பா, அந்த உபத்திரவத்தை டிஸ்கிரைப் பண்ணாதீங்க. ஒன்று சொல்கிறேன், உங்கள் கஷ்டத்தை போய் ஏசப்பாட்டை டிஸ்கிரைப் பண்ணாதீங்க. அது ஆண்டவருக்கு தெரியும். உங்களுடைய வேதனை, உங்கள் பாடுகளை நீ விவரிக்காத. ஆமாம், இந்த பாடுகளின் வழியாக என்னை நடத்தி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ரியாபாமா கபா தாரா கபா. ஆமென். பாடுகளின் வழியாக எங்களை நடத்தி வந்தீரே. பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், எங்கள் புகலிடமே பெரும் கண்மலையின் நிழலே, எங்கள் புகலிடமே தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே, உம்மை போற்றி பாடுவே தன் உயர்ந்த கண்மலையே. கரங்களை தட்டி பாடுங்க. போற்றி பாடுவே உயர்ந்த கண்மலையே. சிங்கடலும் பிறந்து போ, யுத்த சேனையும் அவிழ்ந்திடும். சிங்கடலும் பிறந்து போ,
பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. ஒரு நிமிஷம். இப்போ நீங்க நினைப்பீங்க பாட்டு பாடுறாங்கன்னு. நான் என்ன சொல்றேன், பாட்டு கிடையாது, இது ஒரு ஜெபம். ஆமென். அப்போ கண்ணை மூடி வாயை திறந்து அந்த தேவ பிரசன்னத்தை உணர்ந்து, ஒருவேளை உங்களுக்கு பாட்டு இந்த வேர்ட்ஸ் தெரியலன்னா ஸ்கிரீனை பார்த்துட்டே அது ஜெபத்தோட பாடணும். சரியா பாட்டு தான், ஆனா இது ஒரு ஜெபம். வாய் திறந்து சத்தத்தை உயர்த்தி மீண்டும். கடலும் பிளந்து போகும், சேனையும் அவிழ்ந்திடும். எல்லாம் சொல்லுவோம். கடலும் பிளந்து போகும், சேனையும் அவிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவே எப்பொழுதும் உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி பாடுவே. வைத்தவர் நீர் அல்லவோ, என்னை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்தவர் நீர் அல்லவோ. கண்மலை தேரும் அடியும் என்னையும் தருபவர் நீர் அல்லவோ. எல்லாம் சொல்லுங்க வாய்களை திறந்து. ஆமாண்டவரே, கண்மலையின் தேனால் திருப்தியாக்குகிறவர். கண்மலை தேரும் அடியும் என்னையும் தருபவர் நீர் அல்லவோ. உம்மை போற்றி பாடுவே உயர்ந்த கண்மலையே. சொல்லுவோம் வாய் திறந்து. உயர்ந்த கண்மலையே. ஒரு நிமிஷம். யாராவது பலவீனமான சூழ்நிலையில அடிக்கடி ஆஸ்பத்திரி வீடும் பிளட் டெஸ்டும் ஸ்கேன் ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் அது என்னாச்சு இது என்னாச்சு, கர்த்தருடைய நாமத்தினால் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் உங்களுக்கு கர்த்தர் பெரியவராய் இருக்கிறாரு. ஆமென். இதுவரைக்கும் இல்லாத ஒரு புது பலனை, இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய ஞானத்தை, அறிவை, இதுவரைக்கும் இல்லாத ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தை, இதுவரைக்கும் இல்லாம உங்க பிள்ளைகளை ஒரு ஜெப வீரர்களாக, ஒரு ஜெப வீராங்கனைகளாக என் ஆண்டவர் எழுப்ப போகிறார் என்ற நம்பிக்கையோடு மறுபடியும் சொல்லுவோம். மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், வாய் திறந்து. காற்றும் அடிக்கையில் எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே ஒரு கண்மலை நிழலே. ஆமாண்டவரே, எங்கள் புகலிட நீங்க தான் ஆண்டவரே, கண்மலையின் நிழலே நீங்க தான் ஆண்டவரே. எங்கள் புகலிடமே எங்கள் புகலிடமே எங்கள் பராக்கிரமே, எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. போற்றி பாடுவே. எல்லாரும் ஆவியில நிரம்பி பாடுங்க. எழுமி நின்று பாடுங்க. அப்படி எழுமி நின்று பாடுங்களேன். உங்க வீட்டுக்குள்ளே ஒரு தேவ மகிமை இறங்குகிறது. தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவருமாய் இருக்கிறார்கள் பாருங்க. ஆமென். துக்க நாட்கள் முடிகிறது பாருங்க. கடலும் பிளந்து போகும், இந்த சேனையும் அவிழ்ந்திடும். கடலும் பிளந்து போகும், சேனையும் அவிழ்ந்திடும். கடலும் பிளந்து போகும், சேனையும் அவிழ்ந்திடும். ஒரு நிமிஷம். கர்த்தருடைய பிள்ளைகளை, எகிப்தை விட்டு வந்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் நினைச்சிருப்பாங்க, அப்பா இந்த பார்வோனுடைய அடிமைத்தனம் எங்களை விட்டு போச்சுடாப்பா அப்படின்னு அவங்க நிம்மதியா வந்திருப்பான், தோத்திரம் பண்ணிட்டே வந்திருப்பாங்க. திடீர்னு திரும்பி பார்க்கறா, அவன் விட்ட பாடு இல்லையே, அது பின்தொடர்ந்து வரான். உங்க லைஃப்ல ஏதாவது பின்தொடர்ந்து வருதா? அந்த பழைய கடன், பழைய கஷ்டம், பழைய நிந்த, பழைய அவமானம், பழைய பாவம், அல்லாவிட்டால் பழைய சாபம், அல்லாவிட்டால் பழைய அந்த
அந்த காலாகாலமா இருக்கிற அந்த குழப்பம் உன்னை பின்தொடர்ந்து வருகிறதா? பழைய பாவத்தை விட்ட அந்த பாவ ஆவி அந்த Facebook வழியா அந்த வாட்ஸ்அப் வழியா உனக்கு பின்தொடர்ந்த மாதிரி இருக்குதா? இப்ப கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், அவன் பின்தொடர்ந்தான், வந்தது உண்மைதான். செங்கடல் வரைக்கும் தான் வர முடியும், செங்கடல் வரைக்கும் தான் வர முடியும். ஏன் கர்த்தர் அங்கேயே போட்டுக்கலாமே? செங்கடலுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அவன் கொண்டு வரும்போது ஜனங்கள் கலங்குறாங்க, பயப்படுறாங்க, ஐயோ வரான்னு. ஆனால் நடந்தது உங்களுக்கு தெரியும். செங்கடல் அவனுக்கு அது சவ கடலாக, அவனுக்கு அது ஒரு பெரிய கல்லறை தோட்டமாக எகிப்தியனுக்கு மாறினது. இக்கரைக்கு வந்த பிறகு இன்று கண்ட எகிப்தியனை இனி காண மாட்டா என்று சொன்னவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனை அமிழ்ந்திடும். விசுவாசத்தோடு பாடுங்க. செங்கடலும் பிளந்து போகும், ஆமென். சேனையும் அமிழ்ந்திடும். செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமே, பராக்கிரமே, எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் மாலே. எங்கள் பராக்கிரமே, எங்கள் பராக்கிரமே, எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் மாலே. எங்கள் பராக்கிரமே, பராக்கிரமே, எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் மாலே. தகப்பனை பின்தொடர்கிற ஆவிகளை செங்கடலில் ஆழ்த்தினது போல உடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் கண்ணீரோடும் கவலையோடும் மென்டல் டிப்ரெஷனோடும் ஆண்டவரே அந்த ஆஸ்பத்திரி வாசல்ல ஐசியூ வார்டு வாசல்ல நின்று கதறுகிறார்களோ, தேவரே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், பலவீனமான பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும்பா. உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ அனுபவங்கள் ஆண்டவர் அண்டை சேர்க்கிறதுக்கு தவிர ஆண்டவரை விட்டு பிரிக்கிறது இல்லப்பா. அனுபவங்கள் ஆண்டவரோடு கூட இணைந்து ஓடுவதற்காகத்தானே. ஆமென். ஆண்டவரே எங்களை பலப்படுத்திக் கொள்வதற்கு கர்த்தர் அனுமதிக்கிற அனுபவங்கள். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்ரோஜனமான ஊழியன் நீர் சொல்றத நீர் சொல்லணும்னு ஏவுகிறத ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால நான் சொன்னேன். அப்ரோஜனமான ஊழியன் கடமை மட்டும் செய்யறப்பா. உமக்கு ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும், உமக்கு மகிமை உண்டாகட்டும்ப்பா. உடைய பிள்ளைகளை பலப்படுத்திட்டீங்க, உற்சாகப்படுத்திட்டீங்க. ஒரு பெரிய ஒரு ஹெவி அனாயிண்டிங் உடைய பிள்ளைகளை நிரப்பி விட்டதப்பா. கட்டுகள் அறுக்கப்பட்டதப்பா. ஷபா ஹௌரபா ஹௌதா ராமா ஹாதோ. இன்றைக்கு இரவு அநேகரை சந்தோஷப்படுத்திட்டீங்கப்பா. அது போதும் ராஜா. ஆண்டவர் என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படும் போது அந்த சந்தோஷத்தை தவிர வேறு சந்தோஷம் எங்களுக்கு இல்லைன்னு யோவான் சொன்னது போல இன்னைக்கு ஒரு கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ள வந்து சுகமாயிட்டேன், விடுதலை ஆயிட்டேன், இப்போ எனக்கு ரிலீஃப் ஆயிட்டு கர்த்தர் எங்களை பலப்படுத்துறாருன்ற நியூஸ் கேட்கணும்ப்பா. எங்களுக்கு வேற எந்த அஜெண்டா ஒன்றும் கிடையாது, எந்த ஸ்ட்ராட்டஜி கிடையாதுப்பா. எங்கள் தேசம் அறியணும், எங்கள் சபைகள் எழுப்புதல் வரணும், பாஸ்டர்ஸ் ஊழியர்கள் பாதுகாக்கப்படணும், விசுவாசிகள் பாதுகாக்கப்படணும், எங்கள் மக்கள் தமிழகம் முழுவதும் பாதுகாக்கப்படணும், அண்டை மாநிலங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படணும். அதுதான்ப்பா எங்களுடைய ஏமப்பா. பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் நடத்தும், கர்த்தர் நடத்தும்ப்பா. உம்முடைய கிருபை மட்டும் தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இன்று இரவு மறக்காம அப்போஸ்தலர், இன்று இரவு வேத பாடம் 20ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 20, ஆக்ட் சாப்டர் 20 வாஸ்து வழக்கம் போல கையை உயர்த்தி நாள் முழுவதும் கர்த்தர் நடத்தின காரியங்களுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கடைசியாக ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரிக்காக மீடியா டீம், வர்ஷிப் டீம், ஆஃபீஸ் ஸ்டாஃபு, எங்கள் குடும்பம் எல்லாரையும் நீங்கள் நினச்சி ஸ்தோத்திரம் பண்ணிடுங்க. ஆண்டவர் கிருபை செய்வார். சமுதாய பணிக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற ஊழியர்கள், நலிந்த குட்டி குட்டி சபைகளை வைத்து கொண்டிருக்கிற ஊழியர்களுக்கு வருகிற வாரத்தில் நம்மால் இயன்ற உதவி செய்ய போகிறோம். தயவுசெய்து எங்களுக்காக நீங்கள் ஜெபிங்கன்னு சொல்கிறேன். இது வரைக்கும்
நம்ம யூடியூப்பை வாட்ச் பண்ணாமல் அல்லது டிவியை வாட்ச் பண்ணாமல் இன்றைக்கி முதல் முறையாக கலந்து கொண்டவங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி கலந்து கொண்டவர்களுக்கு நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஜீசஸ் மீட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிகாலை 5:30க்கு உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி, சாயந்தரம் 5:30க்கு ஆஸ் யூஷுவல் நம்முடைய மீட்டிங்ஸ். தொடர்ந்து நாம் கர்த்தருக்குள்ளே பலப்படுவோம். சரியா? ஆண்டவர் நடத்துவார். உங்களுடைய ஜப குறிப்புகளை 7299546363 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் அனுப்பலாம். அங்கே ஜெபம் பண்ணுவோம். உங்கள் சாட்சிகளை கூட அனுப்புங்க. சரியா? ஒரு முக்கிய அனௌன்ஸ்மெண்ட்டு உங்களுக்கு தெரியும். சமீபத்தில் என் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் அப்படின்னு ஒரு புத்தகம் என் மனைவி எழுதுனது. அது பிரிண்ட் பண்ணுறதுக்கு இப்போ டைம் இல்லை. அதாவது என்ன அர்த்தம்னா, ப்ரெஸ் எல்லாம் மூடி இருக்கிறது. சிவகாசியில் தான் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். கர்த்தருடைய பிள்ளைங்க பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லாதனால அவசரமாக பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம இப்போ யூடியூப்பில் இருக்கிறவங்க சொல்கிறேன், அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இந்த புக்கினுடைய டீட்டெயில், அதாவது சுகவாழ்வுக்கான வாக்குத்தத்தங்கள், சுகத்துக்கான வாக்குத்தத்தங்கள் மற்றும் சுகத்தை பெறுவது எப்படி என்ற ஒரு ஆலோசனை, அந்த புத்தகம் அப்படியே அதில் இருக்குது. ஓகே, ஆண்டவர் ஸ்தோத்திரம். டிவியில் இருக்கும். நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, நீங்களும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அதில் போயிட்டு நீங்கள் பார்த்து அந்த புத்தகத்தை எடுத்து வாசித்து டெய்லி இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி உரிமை பாராட்டுங்க. ஆமென். உங்களுக்கு இல்லாத உரிமையா? இல்லை, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் சித்தமானால் நாளைக்கு ஆண்டவருடைய கிருபை நம்ம எல்லாரையும் தாங்கும் என்று அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். தொடர்ந்து நம்ம கர்த்தருக்காக இந்த நான் திரும்ப சொல்கிறேன், வருகிற வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் இல்லை, அதை தேர்ஸ்டேவை மாற்றிருக்கிறோம். வெள்ளிக்கிழமை ஆஸ் யூஷுவல் கர்த்தருடைய பிள்ளைகள் அன்னைக்கு 5:30 to 7 o'clock. ஏன்னா மோகன்சி அண்ணன் 7 to 8 ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்துகிறாங்க எவ்ரி ஃப்ரைடே. அதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய கிருபை தாங்கட்டும். சாட்டர்டே ஸ்பெஷல் 7 hours ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது. அதனுடைய போஸ்டர் நாளைக்கு உங்களுக்கு நாங்கள் டிஸ்பிளே பண்ணுவோம். சரியா? காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சேர்ந்து கையை உயர்த்தி சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். தேங்க்யூ. குட் நைட்.